என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பிரதோஷத்தினுடைய இந்த மங்களச் செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரமே மங்களகரமான செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்ட நாளில் உன் தாயானவள் என்னை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே. உன்னை தேடி உனக்காக வருகின்ற உன் அம்மா எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை பற்றியும் எண்ணுபவள். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விசித்திரமான பல விஷயங்களை எல்லாம் கடந்து இப்பொழுது நம் தாயானவள் நமக்கு என்ன சொல்லப் போகிறாள் என்று அறிவதற்கு ஆவலாக வந்திருக்கின்ற என் குழந்தை, இந்த நேரத்தில் உன் அம்மா என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதினை நிச்சயமாக ஆறுதல் படுத்த வேண்டும். எல்லையற்ற சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்பங்களையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எந்த நொடி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்தாயோ, அத்தனை அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி எந்த நொடியிலும் என் பிள்ளை வருத்தப்படவோ வேதனைப்படவோ அவசியம் கிடையாது. எல்லா நேரமும் உனக்கான நேரமாகவும் எல்லா நொடிகளும் உனக்கான நொடிகளாகவும் இந்த வாழ்க்கையில் ஒரு சேர உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற சந்தோஷம், இது அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தெல்லாமோ நீ மீண்டு வந்ததையெல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி நினைவுபடுத்த போகின்றது. அம்மா, என்னை நீ இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் பாதுகாத்து வந்ததற்கு நன்றி என்று நீ சொல்வாயானால், அந்த நொடியிலேயே இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம். இனி எந்த நொடியிலும் உனக்கு துன்பங்கள் வராது என்ற அர்த்தம். ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீ பெற்றுவிட்டாய் என்பதனையும் முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இது நாள் வரையிலும் உனக்கு எதிராக இருப்பதாக நீ உணர்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது எதனால் தெரியுமா? உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய இத்தனை கால முயற்சியினாலும் இதுபோன்று உன் வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றியினை என் பிள்ளை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லையற்ற சந்தோஷத்தை நீ உணர வேண்டிய தருணம். இனி எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரப்போகின்ற நேரமாக மாறப்போகின்றது. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காதே. எந்த நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்படாதே. எதிர்வருகின்ற சூழ்நிலைகளில் நாம் நல்லபடியாக இருக்கப் போகிறோம் என்பதனை நீ உன் வாழ்க்கையாக நம்பு. உன்னோடு இருந்து உனக்கு இது நாள் வரையிலும் கிடைத்திட்ட ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் வரக்கூடிய நாட்களில் உனக்கிருந்த அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வருவதற்காகவும் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பக்குவத்தை நீ அடைந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும். எங்கும்
என் பிள்ளை தயங்கி நிற்க மாட்டாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை முடிந்து விட்டதாக நினைத்து நீ வேதனைப்பட மாட்டாய். இனிமேலாவது இந்த சூழ்நிலைகள் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, வராகியினுடைய அன்பினால் ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்றால் அது உன் வாழ்க்கையிலாகத்தான் இருக்கும். எதனால் அம்மா இப்படி சொல்கின்றாள்? மற்ற யாருக்கும் நல்லது நடக்காதா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே புரிந்து கொள். தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது முழுமையான அன்பும் கொண்டு யார் தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் நல்லதை நடத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தெய்வத்தை சோதித்து பார்க்கலாம், நமக்கு இவர்கள் நடத்துவார்களா என்கின்ற எண்ணத்தோடு ஒருவர் எல்லா விஷயங்களையும் கடந்து செல்வார்களேயானால் அவர்களுக்கு ஒருபொழுதும் நடத்த முடியாத பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் தெய்வத்தை சோதிக்க நினைக்கும் பொழுது தெய்வமும் அவர்களை சோதித்து பார்த்துவிடும் என்பதுதான் உண்மை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு. மனதளவில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். எந்த சந்தோஷத்தையும் கடந்து உன்னை நான் வாழ வைப்பேன். என் பிள்ளையே, மனதில் எப்பொழுதும் உறுதியான எண்ணங்கள் வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அந்த உறுதியிலிருந்து நீ தவறக்கூடாது. யார் எப்படி நடந்து கொண்டாலும் அதிலிருந்து நீ ஒருபோதும் விலகக்கூடாது. உன்னோடு இருக்கின்ற என்னை நீ உணராமல் போனாயானால் இனி என்ன நடந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுத்து விடாது. தெய்வமே, எனக்கு நீ எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை, தெய்வத்திடம் நீ எதை எதிர்பார்க்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்திடம் கேட்பதற்கு உண்மையாகவே நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை சிந்திக்க வேண்டும். அது என்ன தகுதி? தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு என்ன தெரியுமா? என் பிள்ளையே, யாருக்கும் எப்பொழுதும் தீங்கு செய்யாத மனது, யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் கனவிலும் நினைத்திராத ஒரு எண்ணம், அது மட்டுமா? எப்பொழுதும் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். அதுபோல நீ எந்த ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் நடத்தி கொடு என்று சொல்கின்றாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் சரியாக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். எல்லையற்ற சந்தோஷம் உன்னை வந்து சேரும் பொழுது இனி நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். மனது ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நான் உனக்கு செய்து கொடுத்தால் மட்டுமே அது நடக்கும் என்ற கட்டாயம் ஒரு பொழுதும் கிடையாது. உன் தாயானவள் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு கற்றுக் கொடுப்பது போல பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அதன் பிறகு யாரையும் எதற்காகவும் என் பிள்ளை நீ எதிர்பார்க்க மாட்டாய். நீயாகவே இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் அடையத் தொடங்கி விடுவாய். உன்னோடு நான் இருப்பதையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லையற்ற சந்தோஷம், எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் மனதிற்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். இனி எல்லா சூழ்நிலைகளும்
உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே. இனி நடக்கப் போகின்ற நிலைகளை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையாக உன் கைகளில் அழகாக மிளிரப் போகின்றது. கஷ்டத்தோடு கஷ்டம் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு சந்தோஷத்தோடு சந்தோஷம் என்று நீ சொல்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக வரும். போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, ஆரம்பத்தில் வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பெரும் சோதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது நீ தெய்வத்தை வணங்குகிற உன்னுடைய உண்மையான இறை பக்தியின் மூலமாக மட்டுமே உனக்கு கிடைக்கக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். எந்த நிலையிலும் உனக்கு வரவேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும். அப்பேற்பட்ட விஷயங்களை நீ உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு சரியானதாக்கிட எந்த நொடிப்பொழுதிலும் யார் வருகிறார்களோ இல்லையோ, அம்மா என்று நீ அழைத்ததும் நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று சொல்லி பதற்றமடையாதே. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். என்ன நடந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள நீ உன்னை பக்குவப்படுத்திக்கொள். உன்னோடு இருந்து உனக்கு அத்தனையையும் நடத்தி தர நான் காத்து கொண்டிருக்கின்றேன். வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்கள், வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக அதற்குரிய தண்டனைகளை அவர்களை பெற்றுக்கொள்வார்கள். தெய்வத்தின் முன்னிலையில் நாம் எதுவும் கிடையாது என்று யாரால் உணர முடிகின்றதோ, தெய்வம் நினைத்து விட்டால் நம் வாழ்க்கையில் நம்மிடத்திலிருந்து எதை கொடுக்க முடிகிறதோ அதுபோல எதையும் எடுக்க முடியும் என்று யாருக்கு புரிகின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்துவிட்டது என்ற அர்த்தம். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? செல்வத்தை தெய்வம் அள்ளி கொடுக்கும். அதே நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அதை அவர்களிடத்திலிருந்து தெய்வமே பறித்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எல்லா நொடியிலுமே உனக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் அந்த நொடிகள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி பக்குவப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் யாருக்கு நல்லது நடக்கிறது, யாருக்கு தீயது நடக்கிறது என்று தெரியாமல் இந்த வாழ்க்கை சில நேரங்களில் சிலவிதமான கஷ்டங்களையும் கண்ணீரையும் ஒருவருக்கு கொடுக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒருவரால் வர முடியும் என்றால் அதற்கு தெய்வத்தின் அன்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற புரிதல் வர வேண்டும். தெய்வம் நின்று அவர்களுக்கு அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்கும் என்கின்ற புரிதல் அவர்களுக்குள் இருந்து விட்டால் போதும். வேறு எதை பற்றியும் அவர்கள் பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இது நாள் வரையிலும் என் பிள்ளை, நீ பட்டது எல்லாம் போதும். இனிமேல் நீ நிச்சயமாக ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய நாளாக மாற்றிவிட சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்து கொண்டிரு. தயக்கம் காட்டாதே. எந்த இடத்தில் நீ தயக்கம் காட்டினாலும் அந்த இடத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் போய்விடும். தயங்கியவனுக்கு வெற்றி இன்னொருவனுக்கு பரிசாக போய் சேர்ந்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். வெற்றியை நோக்கி பயணத்தை தொடங்கு.
பிரதோஷத்தின் மங்கள செவ்வாய் கிழமையில் சிவபெருமானினுடைய அருளையும் நந்தி தேவரினுடைய அருளையும் பெற்று இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.